வருகின்ற பாராளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரில் ஒரு முக்கியமான அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட உள்ளது. இந்த சட்ட திருத்தம் கடந்த வருடம் நமது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தினார். அது சில விவாதங்களுக்கு கூட்டு பாராளுமன்ற குழுவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அந்த குழு இதை ஒரு 15லிருந்து 20ஆம் தேதிக்குள்ள அவங்களுடைய ரிப்போர்ட் கண்டிப்பாக சமர்ப்பிக்கப்படும். அதன் பிறகு இந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் சட்ட திருத்தத்தை கொண்டு வர தேசிய ஜனநாயக கூட்டணி முயற்சி எடுக்கக்கூடும். இந்த சட்ட திருத்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பிரதமரோ முதலமைச்சரோ இல்லை அவங்க கீழே இருக்கிற மந்திரிகள், மந்திரி சபையில் இருக்கிற மந்திரிகள் தொடர்ந்து 30 நாட்களுக்கு கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டால் அவர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அந்த 30 நாளில் அவங்க ராஜினாமா செய்யவில்லை என்றால் 31வது நாள் அவங்களுடைய பதவி தானாக ரத்தாகிவிடும். இதுதான் அந்த சட்ட திருத்தம். இந்த சட்ட திருத்தம் எப்படி பார்க்கப்படும்? முதல்ல உச்ச நீதிமன்றத்தை எடுத்துக்குவோம். அந்த உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆர்டிகல் 7 அரசியலமைப்பின் பிரிவுகள் 75, 164 இந்த ரெண்டுமே என்ன சொல்லு, பிரதம மந்திரியோ அல்லது ஒரு முதல் மந்திரியோ தங்களுடைய அவையின் அவங்களுக்கு பூர்ண ஆதரவு எக்காலம் வரை இருக்கிறதோ அந்த காலம் வரை அவர்கள் பதவியில் நீடிக்கலாம் அப்படின்றது பேசிக் அடிப்படை கட்டமைப்பு. இதையே மாத்திர மாதிரி இருக்கும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல பார்க்கலாம். இதற்கு ஆதரவாக இருக்கிறவர்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, அதாவது யாருமே இனிமேல் தவறு செய்ய மாட்டார்கள் பதவியில் இருக்கிறவங்க, ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வையோட அவங்க பார்ப்பாங்க. ஆனா எதிர்கட்சிகள் இதை என்ன சொல்லுவாங்கன்னா, மத்திய அரசாங்கம் மாநில சிஎம்களை பழிவாங்கும் நோக்கத்தோடு இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு அவங்களுடைய வாக்குவாதம் எடுத்து வைப்பாங்க. எது எப்படி போனாலும் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு நாம பொறுத்திருந்து பார்ப்போம். ஜெய் ஹிந்த்.